ஈரோடு வர மாட்டேங்கிறீங்க இருக்குதான் வேலை இருக்கும் வர வேண்டியதான். சரி ஒரு நாளைக்கு வரோம். சரி போயிட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க. பால் இப்போ இருக்குது, பால் கொஞ்சம் குடிங்க. காய் வச்சு உடம்பு பார்த்துக்குங்க. போய் போகிறோம். சரி முத்தண்ணா போய் சரி போயிட்டு அதான் வர சீக்கிரம் அடுத்த தடவை வந்து இந்த 2 நாள் சேர்த்து போய் வரேன். சனிக்கிழமை வந்துடுவேன். 2 நாள் தான், சனிக்கிழமை வந்துடுவேன். நீ எதுக்கு சனிக்கிழமை வந்துடுவேன். அவங்க போகட்டு, அக்கா கூட்டத்துக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சனிக்கிழமை வந்துடுவேன். சரியா? இன்னைக்கு புதன்கிழமையா, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன். சரியா? சனிக்கிழமை வந்தேன்னா பூரா இங்கே உங்களோட தான் இருப்பேன். சரியா? 2 நாள் பொறுத்துக்கோ, நான் வந்துடுறேன். சரி ஐயோ, நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, சாப்பிட்டு அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, புதன், வியாழன், ஓகேவா? வெள்ளிக்கிழமை ராத்திரி உன்னை பார்க்க வந்துடுவேன். சரியா? காத்து தண்ணி கொஞ்சம் குடி. குடி நல்லா தண்ணி குடி. தண்ணி நல்லா குடி. தண்ணி குடி. அதுக்கு தான் சொன்ன, தீனி அதிகமாக சாப்பிட வேண்டாம், தண்ணி நல்லா குடின்றா. நம்ம நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்னு எனக்கு ஆசீர்வாதம். சந்தோஷம் போயிட்டு வச்சாமி. சரி, நான் சனிக்கிழமை வந்துடுவேன். நல்ல தலையினு காலு உண்டாகும்போ. சரி ரைட், பயப்படாத. சரி சரி போயிட்டு வரேன். சரி சரி, சனிக்கிழமை வந்துடுவேன். சரி சரியா? சனிக்கிழமை டான்னு வந்துடுவேன். நீ பார்த்துடணும். சாக்கு மட்டும் பார்த்துட்டு. சரி 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 பத்திரம். சரி போயிட்டு வரணும். அக்காலை கொண்டு விட்டு போயிட்டேன். சனிக்கிழமை வந்துடுவேன். இங்கே தானே கிடக்கிறேன். நீ அது 5 நிமிஷம் ஒன்று வீட்டு நகர மாட்டேன். சரியா? பத்திரம் வந்துடுவேன். ஆமாம், பத்திரமா இரு. ஆண்டவனையும் பெருமாளை மகாமணியப்பா. அட போயிட்டு தாங்க ஐயா. சரி போயிட்டு வரேன். போயிட்டு சனிக்கிழமை வந்துடுறேன் ஐயா. சரி இது பத்திரமா இரு. ஒரு சாமியாட்டம் இருக்குது, நான் போயிட்டு சனிக்கிழமை வந்துடுறேன். சரி பத்திரமா இரு. சரி கூட்டி போயிரு. பத்திரமாயா? சரி, நான் உன்னை நினச்சிட்டே இருப்பேன். அதான் விஷயம். சரி சரி பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். சரி. குப்பண்ணை எப்படி தாட்டி விடுறது? மருந்து பாத்திரம் வாங்கி தாட்டி விடணுமே, அதுக்குள்ள இந்த ஆள் பயந்துக்குமே. இல்லைங்க, அப்படி வராது. நம்மளாட்டெல்லாம் தைரியம் இல்லை. பயந்துக்கு 6 மணிக்கு மேலெல்லாம் இறங்காதுக்கு. எப்படி என்ன பண்ணுறது? நம்ம போகிறக்கு 1/2 மணி நேரம் பேரை இட்டு கட்டிடு. அடே ஆண்டவரே, செமந்து வச்சிருங்க. இருட்டுக்கண்டா பயந்துக்கு. நம்ம தைரியமெல்லாம் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? வெயிட்டு போ. அங்கே எதை கொண்டு இருக்குது விஷம். அது போகாது. அங்கே பார்த்துட்டே இருக்கு, மறைய வரைக்கும் பார்த்துட்டே இருக்கு. என்ன போகணும் இருக்குது? போயிட்டாங்களா? நடுமங்கல் தான் திட்டு. அந்த நடுமங்க மேலே தான் பாசம் அதிகம். குப்பனை தான் திட்டுந்தாயா. குப்பை திரும்பி வரணும் இல்லை, அது இப்போ அது வரைக்கும் போகாது.
குப்பை மேலே தான் பாசம் அதிகம். எல்லாம் சொல்லுவாங்க குப்பனுக்கு சோறு போடாது, அது பண்ணாது, இது பண்ணாது. குப்பை மேலே தான் பாசம் அதிகம். அது அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருக்கு. என்ன எப்படி இறக்குது கருமா. இல்லையா அப்படி என்ன கேவி சாப்பாடு உங்களுக்கா? குப்பனா ஒரு 5 வைக்கி வேணுண்ணா. சரி அப்படி நடப்போ. அதில் கட்ட போய் கையில் எம்டியா? அம்மா இதுக்கு ஒரு குருத்து இருக்குங்க உள்ள கிழங்கு நல்ல ஒரு 2 கிலோ சட்டியாட்டு இருக்கு. நல்லா இந்த குச்சி கிழங்க சதசமாக கட்டி போட்டு அப்படியே வெந்தண்ணியில் காய்ச்சி வெளியே ஊற்றிட்டு அப்படியே இந்த மிளகாட்டி குழம்பு சூப்பராக இருக்குங்க. கத்தாழை கிழங்கு, இந்த கத்தாழை அது ஆனை பிடிங்கி நல்லா திங்க. ஆனை சாய்ச்சது அது. உள்ள ஒரு கிழங்கு சட்டியாட்டு இருக்கு. இல்லை வந்துட்டு பார்க்குமா எனக்கு தான் இறக்கிது கருமா. இல்லை இல்லை அங்கே ஒரு இதை தாண்டிட்டா. இது ஆடு. அப்படி அப்பா ஆண்டவனே பெருமாளே. ஆனை ரத்தி ஒடுக்கு சொல்ல ஏன் அப்படி சாப்பிட்ற? ஆனை பேன் இருக்குது. ஐயோ அப்பா கை வலிக்குது. அப்பா வர இல்லை கையை வந்து ரெடியாச்சு. நாங்கள் தான் ஒத்துக்க மாட்டோமே. குப்பனா நீ அங்கே இறக்கி போட்டான் டக்குன்னு கிளம்பிடுவோன்னு. எங்கே இப்போ மாதம் வைப்பு டைம் இருக்குதுமா. இந்த ஆள் கீழே போக மாட்டேன். போய் எங்கே தர்மபுரியில் வரத்துக்கு போய் அந்த ஆள் கண்டுக்க மாட்டாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே. இருட்டு கிடச்சி இந்த ஆள் கீழே போகிறதில்ல. எங்கம்மா மெடிக்கல் தான் நல்லா தானே வரணும். அப்புறம் வேண்டாம், நான் சனிக்கிழமை வந்து பார்த்துக்குறேன். அப்படியே கிடக்கட்டும். அப்போ இப்போ என்னப்பா பண்ணுறது? அப்போ 6 மணிக்கு மேலே போனால் பண்ணி விட்டுருலாம். இந்த ஆள் வீடு போய் சேராது. அப்படி போகாது. அப்படி எல்லாம் படுக்காது போகாது. அங்கே வேறு இப்போ இதுக்கு பண்ணிட்டு கிடக்கு. ஆமாம் வல்லன்னு துன்பமாகி போயிடு. இல்லை இறக்கணும்னு போட்டு பல்லு வடிச்சா பரவாயில்ல. வேறு வந்து கூட எதுவும் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ 6 மணிக்கு மேலே இதில் போக முடியாது. ஆளும் போகாது. எந்த பெருமாள்? கொண்டு விட மாட்டானுங்க. ஆறு வெளியே தங்காதம்மா. நீ என்னமோ சொல்லாயா? அப்படி வேணா பண்ணிக்கலாம் விடுங்க. மணி வேற கொஞ்ச நேரத்துக்கு இட்டு கட்டிடு. இந்த ஆள் தனியாக போகாது பயந்துக்கு.
ஓ இந்த ஆள் போய் சரி நீங்களே பேசுங்க. இந்த போனா போட்டு கண்டிப்பாக போகாது பயந்துக்கு. எனக்கு தெரியும் அந்த ஆளை பற்றி. நான் இருந்தால் கூட்டி போயிடுவேன். கம்முன்னு இருந்துக்கிட்டுமா கம்முன்னு. இல்லை காலைக்கு சாமி ஆட்டமாக இருக்குது, அங்கே போயாகணுமா புதன்கிழமை. நாளைக்கு நாகர்னு போயாகணும். போய் போட்டு சனிக்கிழமைக்கு வந்துடலாம். காலையில் வெடிக்காத 2 மணிக்கு அங்கே இருக்கணும். அம்மை அழைக்கிறக்கு அங்கே இருக்கணும். கல்யாணியம்மனுக்கு அம்மை அழைப்பாங்க. அல்ல இறையா கால் வலிக்குது. ஓ ஆண்டவன். இதான் இது பிடிப்பாங்க. ஆ இதா பங்கனப்பள்ளியாட்ட நல்லா புளிப்புமாங்க. நல்லா புளிப்பாக இருக்குது. ஜம்முன்னு இருக்குது. ஒரு காய்க்கெல்லாம் ஜம்முன்னு இருக்குது. அதெல்லாம் இப்போ அடிச்சு போனால் யாரும் கேட்க மாட்டா. தர்மம் தான் நம்ம பையன். வேறு மாங்காய் பிஞ்சு இப்போ தான் பூ தான் விட்டுருக்குது. அடே கை வலிக்குது. ஐயோ வந்தீங்கன்னா எனக்கு போய் சீவனை வலிக்கிறீங்க சாமி. ஆண்டவனை எம்பெருமாளை மகாமணிப்பா. அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற நம்ம நம்பி வந்துக்கிறாங்களவா விட்டோம். நம்ம எத்தனை சோதனை கூட அனுப்பிச்சிடலாம். அவங்களுக்கு துணி பேர் கஷ்டம் கூட கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் அவங்க வெயிட் போடலாம் வந்து விற்கிறான். பின்னாடி ஒரு 10 கிலோ, கையில் ஒரு 10 கிலோ, குறைஞ்சபட்சம் 20 கிலோ. சும்மா நடக்கிறதே கஷ்டம். அப்புறம் இப்போ பொம்பளைக்கு எப்படி பொட்டை பிள்ளைக்கு எப்படி நடப்பாங்க. வர வந்துட்டேன் பொட்டை பிள்ளைக்கு எப்படி நடப்பாங்க. எடுத்துருவாங்க. கைகாலெலாம் அதி குறையும். மாதம் இருக்கும் 3 மென்சஸால் பொம்பளைங்க. அதெல்லாம் வழியெல்லாம் எனக்கு புரியும். என்ன பேசித்தான் வரையா? என்ன பேசித்தான் வர? ஒன்று காதையும் பிடிக்க வேண்டாம், கையும் பிடிக்க வேண்டாம். போ. இன்னும் 10 அடியா, இன்னும் 50 அடியா? தோல் வச்சுக்கலாம். இது முதல்லையே பண்ணியிருக்கணும்ப்பா.